பயங்கர ஃபேன்ஸோட தாறு மாறா என்ஜாய் பண்ணுவோம். எண்ட் டு எண்ட் கூஸ் பம்ப்ஸ் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. மற்ற டேரக்டர்லாம் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. படம் வெறித்தனமா இருக்கு ப்ரோ. ஒர்த்து எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிகமாக தான் இருக்கு. மியூசிக்லாம் பயங்கரம் சார், மிரட்டி இருக்காங்க. மியூசிக்லாம் தலை கலக்கிருக்காரு, பயங்கரமா கலக்கிருக்காரு. படம் வெறித்தனமா இருக்கு ப்ரோ. ஒர்த்து எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிகமாக தான் இருக்கு. டீசரு இந்த ட்ரெய்லர்லாம் ஒரு 10% தான். இது அதையும் தாண்டி ஒரு 100%. 200% அஜித் சார் ஃபேன் சாட்டிஸ்ஃபைடு, 100% வந்து விஜய் சார் ஃபேன்ஸ், நியூட்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. படம் கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் அடிக்கும். அதாவது ஒரு 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 மாசான படத்துல ஒரு சில விஷயம் மிஸ் ஆகும். என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சலிப்பு தட்டிடும். பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் என்ன தேவை, மாஸ் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு என்ன தேவை, எல்லாருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறது ஆதிக் ப்ரோ சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்னொரு படம் அஜித் சாரை வச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோ கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி இந்த படத்தையும் பார்ட் 2 வந்து பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. தயவுசெய்து 2 பேர் ஃபேன்ஸும் ஒன்னா, அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. 2 பேரோட ஃபேன்ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸோ விஜய் சாரோட ஃபேன்ஸோ அடிச்சிக்காதீங்க. 2 பேரும் எப்படி இருக்காங்கன்றதுக்கு இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, தளபதி ரெஃபரன்ஸ். அவ்வளோ சூப்பரா இருக்கு படம். இதே மாதிரி படம் பண்ணுங்க அஜித் சார். இந்த நம்ம வந்து நேர்கொண்ட பார்வை எல்லாம் மெசேஜ் போதும், நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து படத்துல வந்து கண்டென்ட் இல்ல, வந்து வெறும் ஒரு என்டர்டெய்னரா இருக்குன்றாங்க. எது முக்கியம் படத்துக்கு ஆக்சுவலா வந்து? இப்போ கேஜிஎஃப் படத்துல என்னென்னலாம் இருந்தது அதெல்லாம் இந்த படத்துல இருக்கு. அதுல அம்மா சென்டிமெண்ட், இதுல பையன் சென்டிமெண்ட், அதுல மாஸ் ஆக்ஷனு, இதுலயும் மாஸ் ஆக்ஷனு. அதுல என்னெல்லாம் இருக்கோ இது ஒரு தமிழ் சினிமாவின் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுன் தாஸ் வந்து அஜித் சாருக்கு ஒரு வில்லனா ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி? நீங்க இந்தியாவில எந்த வில்லனை எடுத்துட்டு வந்து நீங்க போட்டாலும் ஏகே ஒருத்தர் வில்லன்னு இறங்கிட்டாருன்னா அவர் டாமினேட் பண்றாரு. அவரை மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க அர்ஜுன் தாஸ் இல்ல, நீங்க யாரை தூக்கி போட்டாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஏகே சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. அது ஒரு வருத்தமா இருந்தது ப்ரோ. அனிருத் தான் வந்து ஒரு மாசான ஒரு கரெக்டா இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா சீன் பை சீன் மாண்டேஜ்ல அந்த ஒரு இடத்துலயும் ஜிவி அண்ணன் இறங்கி செஞ்சிருக்கிறாரு. மலேசியால யாரு அந்த மலேசியா மொத்தமே அவன் கண்ட்ரோல்ல தான்டா இருக்குது. பாய் ஒரு சீனை கத்திட்டு உட்காடுறோம், திரும்ப இன்னொரு சீனு. அப்படி ஒரு மாஸ் பிஜிஎம், மாசு படமே மாசு தான் ப்ரோ. ஒரு 10 வாட்டி போகலாம் அஜித் சாரோட வெறித்தனமான ஃபேன்ஸா இருந்தா. சிம்ரன் மேமே வந்த எல்லாருமே வராங்க ப்ரோ. கிங்ஸ்லில இருந்து, யோகி பாபுல இருந்து, சிம்ரன்ல இருந்து எல்லாருமே வராங்க. பிரியா வாரியர் எல்லாருமே வராங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வராங்க. அந்த கொஞ்சம் நேரம் 30 செகண்ட், 1 நிமிஷம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஸ்கோரோ அதை வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க.